ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அடுப்பு பக்கமே போகாமல் 5 நிமிஷத்தில் ஓரியோ பிஸ்கட் வச்சு கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 15 ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேங்க. க்ரீம் தனியாக, பிஸ்கட் தனியாக பிரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா பிஸ்கட்டையும் மிக்ஸி ஜாரில் உடச்சி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ கண்டன்ஸ் மில்க் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கண்டன்ஸ் மில்க் பதிலாக ஃபுல்லாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ரீமோட 1.5 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அச்சில் நெய் அல்லது தேங்காய் எண்ணெயை லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்கட் கலவையை அச்சில் சேர்த்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த அச்சு நல்லா தெரியுங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். பிஸ்கட் கலவையை கொஞ்சம் எடுத்து இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஓரியோ பிஸ்கட் கொலக்கட்டை 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.